நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் 8 நட்சத்திரம் தான். ஏதாவது கமெண்ட் பண்ணிருக்காங்களா சார்? புரியுது மேடம், நல்லா புரியுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. உத்தரம் ப்ளீஸ். உத்தரம் இப்பதான் கேட்டிருக்கீங்க. மீனா கிறிஸ் வீடியோவை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் பாருங்கம்மா. உத்திர மூல நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் கேதுவுடைய நட்சத்திரம். அதுல வந்து மூல நட்சத்திரம். சரிங்களா? இந்த மூல நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆண் மூலம் பெண் மூலம் 2 இருக்கு. மூல நட்சத்திரத்துல வந்து ஆண் மூலம் பெண் மூலம் 2 இருக்கு. இந்த 2ல வந்து ஆண் மூலம் அரசாளும் அப்படின்னு சொல்லுவாங்க, பெண் மூலம் நிர்மூலம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா, அவங்க பலம் இழந்து போயிடுவாங்க. பலம் இழந்து போயிடுவாங்க. அது ஒரு பெண்ணுக்கு வந்துச்சுன்னா திருமணம் லேட் ஆகும், ஆணுக்கு வந்தால் திருமணம் லேட் ஆகும். அப்படிலாம் வந்து கான்செப்ட். அவங்களுடைய அந்த கேது நல்ல சாரத்தில், நல்ல நட்சத்திரத்துடைய சாரத்துல அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு எந்த தடங்களுமே வராது. நீங்க போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நல்ல பார்வைப்பட்ட ஒரு இடத்துலயோ கேந்திரம் இல்ல திரிகோணம் அப்படி இடத்துல இருந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே வரவே வராது. புரியுதுங்களா? அதுதான் மெயினான. நிறைய பார்த்துதான் ஒரு விஷயத்த சொல்லணுமே இல்லையா, மூல நட்சத்திரம் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எப்பவுமே கிடையாது. அந்த மூல நட்சத்திரத்துக்கு அறிவு அதிகம். நம்ம நம்ம வந்து பல பேர்த்து கூட பேசலைனாலும் அவங்க பல பேர் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறிவு இந்த மூல நட்சத்திரத்துக்கு இருக்கு. ஓகேவா? இவங்க ஆம் ரவணேஸ்வரர் வால்குடியில இருக்கு. ஓகேவா? இந்த கோயிலை நெட்ல போட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு. பெரும் கோயிலா தான் இருக்கு. இந்த கோயிலுக்கு போயிட்டு கதம்ப சாப்பாடுனா 5 வகை சாப்பாடு, 5 வகை சாப்பாடை நீங்க கொடுக்கணும். அந்த கதம்ப சாப்பாடு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல குழந்தை செல்வம், வம்சாவளியா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கும். சரி, நீங்க பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் என்னன்னா, பூ விற்பவர், விதை விற்பவர், பெட்ரோல் பங்கில் வேலை செய்பவர். பூ விற்கிறவங்க, விதைகள் விற்கிறவங்க, பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்க பார்த்து, ஏழையா இருக்கிறவங்களுக்கு பார்த்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சா இதெல்லாம் வளரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப வந்து பூ போட்டா என்ன, ஒரு மரமாயி காயாயி நம்மளுக்கு கனி கொடுக்கும். விதையும் அதே தான். இப்ப இந்த பூ நம்ம வந்து மலர் யாருக்கு வேணாலும் ஒரு கோயிலுக்கு கொடுக்கலாம், நம்ம வச்சு அழகு பார்க்கலாம். பெட்ரோல் போட்டாதான் ஓடும், ஏதாவது வந்து வண்டி ஓடும். அதுல வேலை செய்யறவங்களாம் ரொம்ப பாவம். இவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யும் போது இந்த நட்சத்திரம் உங்களுக்கு அருமையா வேலை செஞ்சு கொடுத்துரும். நம்ம கர்மாவை நிவர்த்தி ஆனவே என்ன, நம்ம பிரச்சனை தீர்ந்துரும். நம்ம நட்சத்திரமும் சூப்பரா இருக்கும், ஃப்ரெஷ் ஆயிடும். மரம், இந்த மரத்தை வச்சுதான் நீங்க பூஜை பண்ணி காப்பு கட்டி வச்சுக்கிட்டு வழிபடணும். ஓகேவா? அப்போ இந்த மூல நட்சத்திரத்துடைய ஒரு பிரச்சனையே அடிபட்டுரும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கதம்ப சாப்பாடு நீங்க கொடுங்க. நீங்க கதம்ப சாப்பாடு அடிக்கடி நீங்க வீட்டுல யாருக்காவது குழந்தைகளுக்கு கூப்பிட்டு இந்த சாதம் நீங்க போட்டாவே நீங்க கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு அம்சத்தையும் கொடுத்துரும். ஆனா கோயிலுக்கு ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வரணும். இவங்களுக்கெல்லாம் நீங்க யாராவது ஒருத்தருக்கு, இத்தனை பேர்த்துக்கு நம்ம உதவி செய்ய முடியாது, இவங்களை யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்தாலே உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் வந்து கர்மால இருந்து விடுபற்றும். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையில இருந்தாலும் அதுல நீங்க வெளியில வந்துருவீங்க. இது என்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாயாஜாலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்துடைய வேர் வந்து அவ்வளோ பவரா இருக்கும். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. யாருக்குமே டவுட் இல்லையா? நெக்ஸ்ட் பூரா வெயிட்டிங்.